காலையில இருந்து வேலை, வீட்டு வேலை ஓயல. ஆனா இன்னைக்கு விடுதலை உபவாச ஜெபம் வேற. நம்ம ஆளா போய் இந்த ஜெபத்துல போய் கலந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு தேவன் விடுதலையை கொடுக்க போறாருன்னு சொல்லி என்னுடைய ஆவியில என்னால ஏவப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதனாலதான் நான் சீக்கிரமா கிளம்பியாச்சு. ஆனா எனக்கு எப்படியாவது இன்னைக்கு எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு ஆலயத்துக்கு போகணும்னு ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்குது. ஆனா அவர் எங்க குடிச்சு எங்க யார்கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரியல. ஆனா வர்ற நேரம் தான், ஆனா இன்னும் வரலையே, என்னன்னு தெரியல. சரி, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு நான் உபவாச ஜெபத்துக்கு போறதுக்கு. அதனால கொஞ்ச நேரம் அவருக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நான் இந்த உபவாச ஜெபத்துக்கு அவரை நிச்சயமா கூட்டி வரேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆண்டவரே நன்றி அப்பா. ஏசப்பா, என் குடிகார கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு சபையில 2வது சனிக்கிழமை நடக்கிற விடுதலை உபவாச கூட்டத்துக்கு ஆண்டவரே அவரை அழைத்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. ஊழியக்காரரும் சொல்லியிருக்கிறாங்க, முதலாவது உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்க ரட்சிப்புக்கு நேரா நடத்துங்கன்னு சொல்லி. இவர் ஆண்டவர்னாலே இந்த ஆளை அடிக்குவாரு. அடி வாங்கி வாங்கியே என்னால முடியலப்பா. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு எங்க எங்க சண்டை போட்டு என்ன பண்றாருன்னு தெரியலப்பா. ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே இன்றைக்கு அவரை கூட்டி போறதுக்கு என் தேவன் வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே. மாறாவி நீரே தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. சாரா, மாறாவி நீரே. சாரா, ஐயோ எங்க இருக்க? ஐயோ வந்துட்டாரு. உட்கார்ந்துட்டே அந்த புக்க தூக்கிட்டு ஜெபன்ற பேர்ல கொலகால போட ஆரம்பிச்சிட்ட. இல்லையா இல்லையா, இன்னைக்குயா சபையில விடுதலை உபவாச கூட்டம்யா. இது வேறயா? ஆமாயா, எப்படியாவது உன்னை கூட்டிட்டு போகணும். நீயும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுயா. அப்படியா? அதனால இன்னைக்கு நீ கண்டிப்பா வரணும்யா. அடடே, நீ வேற போய் இப்படி பைத்தியக்காரியாட்ட எப்ப பார்த்தாலும் கதவை சாத்தி உட்கார்ந்துக்கிற. இந்த புக்க உணர்த்துக்கிட்டு இத நானும் வேற வரணுமா? ஐயோ, நான் வரல சாமி. அப்படிலாம் சொல்லாதயா மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு எப்படியாவது ஆலயத்துக்கு வாங்க மாமா. ஒரு விடுதலை உண்டாகும். அநேகருக்கு தேவன் விடுதலையை கொடுக்கிறாரு. எனக்கும் ஆசையா இருக்கு மாமா. இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாரு மாமா. அதுக்கப்புறம் நீ வரலன்னா பரவாயில்ல மாமா. சரி, விடு விடு. உன்னோட வற்புறுத்தல்னால வரல, மாமான அன்பா கூட்டையில, அதனால வர்றேன். என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன் அங்க வந்து. சரி மாமா, போலாம் மாமா. ஒரு பக்கம் போயிட்டு சொல்லிட்டு இங்க அந்த கூட்டத்துக்கு தான் வரீங்களா? போச்சு. ஆரோக்கியம் தாஸ் இங்கதாயா இருக்கிறாங்க. நீதாயா வெளியே இருக்கிறது. எப்படி ஏமாத்திட்டு வந்திருக்கானுங்கன்னு பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாதியா. இந்த ஆலயத்துக்கு போறோம், ஊழியக்காரர் இருப்பாரு, கையை எடுத்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். உன்னுடைய சேட்டத்தனத்தை எல்லாம் ஆலயத்துக்கு வெளியதாயா வச்சுக்கணும். சரி சரி, என்னையா சிங்கப்படுத்திடாதயா. சரி சரி, வா வா, வலியாத. ஐயா பிரைஸ் லாடுங்கயா. ஐயா பிரைஸ் லாடுங்கயா. சரிம்மா சரிப்பா சரிப்பா, சந்தோஷமா சந்தோஷம். சரியான நேரத்துக்கு உட்கார்ந்திருக்கீங்க, போய் அமருங்க. பிரைஸ் உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு
நம்ம என்னத்த பார்க்க போறோம்னா, கர்த்தர் நீங்க வழக்கம் போல ஆலயத்துக்கு வர மாதிரி இருக்கலாம், இல்ல நீங்க அநேக நாள் ஜெபம் பண்ணி ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த நாள்ல உங்களுக்குன்னு சுகம் கிடைக்கும். வேதத்துல பார்த்தோம்னா 18 வருஷமா ஒரு கூனி இருந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். அப்புறம் வலது கை சூம்பின கை உடையவன் ஒருத்தன் இருந்தான். அவருக்கு இயேசு சுகம் கொடுத்தார். அவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? கர்த்தர் சீஷர்களை கொண்டு அந்த முடவனை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால நடக்க வச்சார். அதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்வார். வழக்கம் போல ஆலயத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. என்ன எப்ப பார்த்தா அல்லேலூயா ஆமென் கிட்ட அமைதியா இருக்கவே மாட்டியா? தொல்லை தாங்க முடியல. அல்லேலூயானா ஆளுடைய நாமம் மகிமைப்படுவதுண்டியா. ஐயோ ஆண்டவரை பத்தி தெரியாதனமா பேசாதயா. சரி சரி மைக்கு சரியா மூடிய காட்ட ஜெபம் பண்ணிக்கலாம். பிரைஸ்ல அடங்க. இன்னைக்கு நீ கூட்டிட்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். அடிச்சாலும் பரவாயில்லன்னு கூட்டி வந்துட்டீங்கயா. சந்தோஷப்பா, சந்தோஷப்பா. பொண்டாடிக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. எப்ப பார்த்தாலும் கதவை சட்டிட்டு ஜெபம் உபாசனை இந்த புக்கவனை தூக்கிக்கிறான். எப்ப பார்த்தாலும் கண்டிச்சு சொல்லிருப்ப, நீ கவலைப்படாம போயிட்டு வா. சரி வரேங்க சிஸ்டர். என்னடி ஆலயத்தின் கூட்டிட்டு வந்து பயங்கரமா இருக்குது. இங்க என்னடான்னு பார்த்தா இந்த பாஸ்ட் என்னமோ கூனிய சுகப்படுத்தினாங்கன்றாங்க, சூம்பின கைய சுகப்படுத்தினேன்றாங்க. 2 பேர் வந்து ஒருத்தர் சப்பானியா கிடந்தவங்கள எழுந்து நடக்க செய்தாங்களாம். என்ன உருட்டுறாங்க. அவவே லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சு டாக்டர் பட்டை வாங்கிட்டு வந்து சுகமளிக்க முடியலன்னு கத்திக்கிட்டு கிடக்குறானுங்க. இவரு வெறும் பாஸ்டர் பட்டை வாங்கிட்டு வந்து சுகப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்களாம். எப்படிதானோ. சும்மா இல்லையா, ஊழியக்காரு பலிப்பிடத்துல இருந்து பேசின வார்த்தையெல்லாம் அசட்டை பண்ணக்கூடாது. அவர் வல்லமையுள்ளவர். அப்படியா? நிச்சயமா இன்னைக்கு நீ உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கியா, கண்டிப்பா உன்னுடைய மனக்கண்களையும் இருதயத்தையும் தேவன் திறப்பாரு. அவர் யாருன்னு நிச்சயமா அறிஞ்சுக்குவையா. சரி சரி இல்லாம பேசாதேயா. சரி சரி பார்த்து இருங்கப்பா. இவங்க சொல்ற நம்பிக்கிட்டு இருக்காங்க. வாயா. சரி சரி நீ போய் வேலையை பாரு, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். துன்மார்க்கமான கணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய கனவில். கூனி வருது ஆலயத்துக்கு. இது 18 வருஷமா வந்துட்டு தானடா இருக்கு இந்த கூனியே. ஆமாடா, இது வந்து என்ன மாதிரி நீ வானத்தை அண்ணாந்து பாரு பார்க்கலாம். இந்த கூனியை நிமித்துடா நிமித்து பார்க்கலாம். ஏறிடா ஏறிடா நிமித்து 18 வருஷமா இதுவும் வந்துகிட்டு தான் இருக்கு. இது கூனி சரியான நம்ம நிமிஷமே இந்த கூனி சரியா. இதுக்கு ஒண்ணு நடந்த பாடு இல்ல. காசு போடுறோம் காசு. தேவனே என்னை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. தேவனே என்ன மன்னிங்கப்பா. என்னை இவர்கள் இப்படியெல்லாம் பேசுறாங்க. எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. பாரு எனக்கு விடுதலை கொடுங்க. பிதாவே 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 எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும். இவங்க வாயெல்லாம் அடைங்க. இவரும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறார் அல்லவா? சரீரத்துல ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு
நிமிரச் செய்துட்டார், நிமிரச் செய்துட்டார். வானத்து நட்சத்திரத்தை போல இருப்பேன்னு சொன்னாரு. நான் இவ்வளவு நாள் பூமியை தான் பார்த்துட்டு இருந்தேன், பூமியை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப மனுஷர்கள் எல்லாம் பார்க்கிறேன். எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்காங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வந்தவங்களுக்கு கூட காணிக்க போடல, இவங்க திட்டுன திட்டுல மறந்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அங்க பாருடா, இப்பதான் ஒரு கூடி போச்சு. அடுத்து இந்த சூம்பின கை உடையவன் வரான் பாரு. இவனா ஆலயத்துக்கு வந்துகிட்டு தான் இருக்கிறான். இவன் சூமுன கையும் சுகமான பாடல்ல. வேற நம்ம இவனை சுகப்படுத்துவோம். கை சூம்பி போய் கிடக்குது, நீ எல்லாம் பிச்சை போடுற பாரு. இங்க நோட்டு காசா போறான்டா, பணக்கார சூமுனவனா இருக்கான் போல. விடுங்கடா. என்ன பாவம் செஞ்சானோ எருசலேமே மறந்தாலும் வலது கை செயலர்கள் சொன்ன மாதிரி இவன் பாவம் செஞ்சனாலதான் இவன் கை செயல்படாம இருக்குது போல. ஆமா, இவன் பாவம் செஞ்சனாலதான் இப்படி உனக்கு வந்திருக்கு. வாங்க, என் கைய நம்ம சுகப்படுத்துவோம். இல்லடா, 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 போடா, டேய் போடா. இவன் ஒருத்தே வந்துட்டான். தம்பி நல்லைய வந்துட்டான். தம்பி என்னாச்சு, என்னாச்சு, என்னாச்சு உங்களுக்கு? தெரியல, நான் செஞ்ச பாவமா என் பெத்தவங்க செஞ்ச பாவமானு தெரியல. எனக்கு என்ன நிலைமையா இருக்கு. நிச்சயமா ஏசப்பா உங்க வேண்டுதலை எல்லாம் கேட்பார். தேவனே, ஆண்டவரே, எப்பேற்பட்ட பாவம் நீங்க மன்னிப்பீங்க நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, எங்களை என் பாவங்களை எனக்கு மன்னிங்கப்பா. எனக்கு இறங்குவீராக பிதாவே, எனக்கு இறங்குவீராக. கையை நீட்டு. என்ன அதிசயம், என்ன அற்புதம். என் கைகளை நான் விரிக்கிறேன், நீட்டுறேன், மடக்கிறேன். என் இடது கை போல என் வலது கை நான் எல்லா வேலையும் செய்ய முடியுது. அற்புதம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நான் உங்க எல்லாரும் போல நான் என் தேவனை ஆராதிப்பேன். என் கைகளை உயர்த்தி நான் ஆராதிப்பேன். என்னங்க சாரா, சாரா, என்னையா வா ஆலயத்துக்கு போலாம். மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்லையா, ஆலயத்துக்கு போலான்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாயா போலாம். இப்பதாண்டா கூடி போனுச்சு. அடுத்து சூமன கை ஊருக்குள்ள போனா இப்ப இந்த ரெண்டு சப்பானிகளையும் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். 40 வருஷமா இந்த ஆலயத்துலதான் கிடக்குறாங்க. இவங்களுக்கு காசு வேறயா, காசு. இதுல பிச்சை வேற போடுறாங்க, நோட்டு நோட்டா பிச்சைக்காரங்க. இந்த சப்பானிய நம்ம நடக்க வைப்பண்டா. நம்ம செய்வோம் அற்புதம். வாடா, நம்ம அற்புதம் செய்வோம். வாடா. முடியல. எழுந்து வாடா. நம்மளே இந்த காசெல்லாம் எடுத்துட்டு போறோம். காசை மட்டும் எடுத்து போடா.
ஏங்க இயேசுவே. ஐயா 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 40 வருஷமாவ நான் பிச்சையா எடுத்துக்கிட்டு ஐயா எல்லாத்த போல என்னால நடக்க முடியலையா ஐயா எல்லாரும் என்னால பிழைக்க முடியாதுயா நான் ஒரு நொண்டியா 40 வருஷமாவே என்னால முடியாம நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. ஐயா என்னங்க பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்னிடத்துல பணமோ பொருளோ எதுவுமே கிடையாதுங்கய்யா. ஆனா ஒண்ணே ஒண்ணு இருக்குது. இயேசுவின் நாமத்தை கொண்டு எழுந்து நடங்க. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. என்னால நிக்க முடியலையா? அல்லேலூயா. என்னால நடக்க முடியுது. ஐயோ என்னால நடக்கும். ஐயோ மற்றவர்களை போல என்னால முடியும். நன்றி நம் தூது பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி நம் தூது பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தை உண்மையுள்ளவர். நல்ல தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சாரா 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 எங்க இருக்க? சாரா எங்க இருக்க? இவ்வளவு பதட்டத்துல வர்ற நான் தூங்கிட்டு இருந்தேனா? சரி ஒரு நல்ல கனவு. என்ன கனவியா? அதுல பார்த்தேனா நேத்து நீ ஆலயத்தை கூட்டி போனீல? ஆமா. அதுல நடந்த அதே அற்புதம் என் கண்ணுல பார்த்தேன். எப்படினா நேத்து பாஸ்டர் சொன்னார்ல, ஆமா, பூனையை சுகப்படுத்தினாரு, சூம்பின கையை சுகப்படுத்தினாரு ஆண்டவரு. அப்புறம் அந்த சப்பானே கிடந்தவங்கள 2 பேர் சுகப்படுத்தினாங்கல்ல, அந்த காட்சிய என் கண்ணுனால கனவுல பார்த்தேன். அல்லேலூயா. ஆனா ஒரு அற்புதம் நடந்துச்சு சாரா. என்னன்னு பார்த்தேன்னா என்னால ஜீரணிக்க முடியல. நான் பெரிய பாவி. நீ சொல்ல எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். குடிச்சு வந்து குடும்பத்தை எல்லாம் கஷ்டப்படுத்தினேன், வேதனைப்படுத்தினேன். ஆனா பார்த்தேன்னா அந்த கனவுல நம்ம 2 பேர்த்தையும் கொண்டு அந்த சப்பானியா கிடந்தவங்க 2 பேர் சேர்ந்து அற்புதம் செய்ய வச்சாரு. எழுந்து நடந்து ஆலயத்துக்கு துள்ளி குதிச்சு போனாங்க. இரியா ஒரு நிமிஷம் இரியா. நீ சொன்னையா கூனியை ஆண்டவர் சுகமாக்கி இருக்காருன்னு வேதத்துல இருக்கியா? சூம்பில கை உறுப்பினவங்களை தேவன் சுகப்படுத்தினாருன்னு இருக்கு. ஆனா அந்த சப்பானிய 2 பேரும் நம்ம 2 பேரும் சுகப்படுத்துறோம்னா இந்தாயா என்னதுப்பா? அப்போஸ்தலர்ல பேதுரு யோவானு 2 பேரும் அந்த அலங்கார வாசல்ல உட்கார்ந்து அந்த முடவனை சுகப்படுத்துவாங்கயா. நம்ம 2 பேரும் தாயா அந்த பேதுரு யோவானு. அன்னைக்கு அவங்க சீசர்கள் வச்சு சுகப்படுத்தினாரு. சீசர்கள்யா. ஐயோ ஆண்டவரே ஏசப்பா எங்களைய கொண்டா ஆண்டவரே நீங்க சுகப்படுத்துனீங்க. ஆண்டவரே நன்றிப்பா நன்றிப்பா. அதுவும் என் துன்மார்க்க வீட்டுக்காரு அடே ஆண்டவர்னாலே அடி இப்படிலாம் இருந்த மனுஷனுடைய மனக்கண்களை திறந்துச்சாரியா. என்னால ஏத்துக்கவே முடியலையா. பேதுரு யோவானு பேர்பட்டவங்க தெரியுமா? அந்த இடத்துல நம்மளையே நிப்பாட்டி இருக்காருயா. ஆண்டவருக்கு நன்றி. இங்க பாருயா, நாளைக்கு ஆலயத்துக்கு போறோம். கண்டிப்பா போறோம். ஆலயத்துக்கு போய் ஊழியக்காட்ட சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா சாட்சி சொல்லணும். கண்டிப்பா நான் சாட்சி சொல்லுவேன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோயா. கண்டிப்பா படுத்துவோயா. வாயா ஆலயத்துக்கு போனாயா.
ஜெபத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். ஆமென். இது சாட்சி நேரம். சாட்சி யாருக்காவது இருக்குன்னா நீங்க வந்து சொல்லலாம். ஸ்தோத்திரங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாரா இரு, நான் சாட்சி சொல்றேன். ஏன்னா ஆண்டவர் என்னைய தான் தேடி வந்து என்னை மனம் திரும்ப வச்சிருக்காரு சாரா. சரியா அந்த சாட்சியை நானே இந்த சபை மக்கள் தெரியுற மாதிரி நானே சொல்றேன். நானு சொல்லியா? என்ன நடந்ததுன்னா, முந்தா நாள் வந்து சனிக்கிழமை ஜெப கூட்டத்துக்கு என் மனைவி என்னை வந்து கட்டாயப்படுத்தி தான் அழைச்சிட்டு வந்தா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் வந்து ஆண்டர் வந்து கூனியை சுகப்படுத்தினாரு, சூம்பின கையை சுகப்படுத்தினாரு. 2 பேர் சேர்ந்து ஆலயத்தின் வாசல்ல இருந்த சப்பானியை எழுந்து நடக்க செய்தார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. அப்ப நான் என் மனைவிட்ட ஆலய பிரேயர் முடிஞ்ச உடனேயே மனைவியை கடுமையா திட்டிகிட்டே போனேன். பாஸ்டரை திட்டினேன். சத்து வீட்டுக்கு போய் மனைவிய அடிச்ச வேதனைப்படுத்தினேன். இப்படி இந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு வந்தேன்னு. ஆனாலும் கூட அந்த இரவு நான் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த பாஸ்டர் ஆலயத்துல என்னென்ன சொன்னாரோ அது அப்படியே என் கண்கள் காணும்படி அந்த சொப்பனத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அந்த நிமிஷம் நான் மனம் மாறிட்டேன். குடித்தனத்துல இருந்து, துன்மார்க்க பேச்சில இருந்து, பொல்லாத காரியங்கள்ல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். நான் இதுக்கெல்லாம் யாருக்கு நன்றி சொல்லணும்? என் மனைவிக்கு தான். 20 வருடமா தேவற்ற காத்திருந்து எப்ப பார்த்தாலும் வீட்டு சாத்தி இருக்குதேன்னு சொல்லி திட்டுவேன். அவருடைய ஜெபம் வீண் போகல, அவருடைய கண்ணீர் வீண் போகல, உபவாசம் வீண் போகல, எனக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ண காரியம் வீண் போகல. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்திருக்காரு. இவளை நடத்துற பாஸ்டருக்கு நன்றி செலுத்துறேன், சபை மக்களுக்கு நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. இன்றைய நாள்ல கூட இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் கூட நான் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்த நன்மைக்காக இன்றைய நாள்ல கூட நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதுறதுக்கு, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நான் இன்றைய நாள்ல முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருக்காக நான் ஓடுவேன், உழைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நெடுநாளா என் கணவருக்காக நான் ஜெபித்த நாட்கள் உண்டு, ஆலயத்துல உபவாசம் எடுத்த நாட்கள் உண்டு, ஊழியக்காரர்கிட்டையும் நான் நிறைய காரியங்கள் பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டு. என்னடா நம்ம நிறைய ஜெபம் பண்றோம், உபவாசம் எடுக்கிறோம், ஆனா நம்ம வீட்டுக்காரு மனமாற்றம் அடைய மாட்டாரேன்னு சொல்லி ஏக்கம் இருந்துச்சு. ஊழியக்காரர் சொன்னாரு, முதல்ல உங்க குடும்பத்துல இருக்கவங்களை கண்டிப்பா ஆதாயப்படுத்தணுமா, அவங்களுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்னு சொல்லி நிறைய பிரசங்கங்களை அவர் மூலியமாய் கேட்டிருக்கிறேன். விடுதலை உபவாச ஜபத்துக்கு அன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு காலையில இருந்து எப்படியாவது என் கணவரை கூட்டிட்டு போகணும், அந்த விடுதலை உபவாசமா விடுதலைய பெற்றுக்கொள்ளணும், ஒரு மீட்பு உண்டாகணும்னு சொல்லி நான் ஆர்வமா நான் கூட்டி வந்தேன். அன்றைக்கு தேவன் அவரை சந்தித்து இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் நன்றி சொல்றேன். நன்றி ஆண்டவர். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் சொல்றேன். ஆண்டவர் 2 மீன்கள் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதம் எடுத்து அந்த இடத்தை விட்டு சீசர்களை மாத்திரம் ஒரு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. அப்ப அவங்க கடல்ல பயணம் செய்துகிட்டு இருப்பாங்க. இயேசு ஒரு மலையில ஜெபம் பண்ணுவாரு. அந்த படகு கடல் அதிகமான புயல், அதிகமான காற்று அடிக்கிறனால அந்த படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்குது. சீசர்களுக்குள்ளே பயம் ஏற்படுது. அப்ப ஆண்டவர் அந்த கடல்ல நடந்து வர்றாரு. அப்ப சீசர்கள் எல்லாம் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, அவர் அப்புறம் போறவர் போலதான் அவருடைய சீசர் கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இயேசு அந்த படகை நோக்கி தான் வர்றாருன்னு தெரியல, அந்த படகை நோக்கி தான் வர்றாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க அறிஞ்சாங்க காற்றும் கடலும் அமைதல் உண்டாயிடுச்சு அப்படின்னு. இன்றைக்கு நீங்க அநேக நாட்கள் கணவருக்காகவோ மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ அநேக காரியம் கடன் பிரச்சனைக்காகவோ நீங்க ஜெபித்திருக்கலாம். கண்டிப்பா தேவன் என்னடா செய்ய மாட்டாருன்னு நினைக்கலாம், அப்புறம் போறவர் போல கடந்து போகலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கை என்ற படகுல ஏறி தேவன்
நிச்சயமா எங்களுக்கு விடுதலை கொடுத்தது போல, என் கணவருக்கு விடுதலை கொடுத்தது போல உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பாரு, உங்களுக்கும் விடுதலை கொடுப்பாரு. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறதுக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொல்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகத்தில் என் கனவு பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் என் கனவு பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. இயேசு ரட்சகர், இயேசு ராஜா, இயேசு ரட்சகர், இயேசு ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. ஹல்லேலூயா. ஒரு ஜோரா கைத்தட்டு. எத்தனை பேர் இமோஷனல் ஆனீங்க? சும்மா நடிகனா ரியலா நம்மள்ட்ட காட்டிட்டாங்களா, நம்மள அழ வச்சுட்டாங்கல்ல. அநேகர் இந்த நாள்ல ஒருவேளை இதே போல நிலைமையில இருக்கலாம். 2ஆம் ஆதாமாக வந்தவர் கெத்சமனே தோட்டத்திலே கல்வாரின் மரத்திலே நமக்காய் இரத்தம் சிந்தி உங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.